பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? பேசிக் அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ். பேசிக் ஆப்ரேஷன்னா என்னன்னு நமக்கு தெரியும். பேசிக் அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்லாம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஆடிங், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரியா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம அடிஷனும் சப்ராக்ஷனும் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அடிஷனில் பார்ப்போம். அடிஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சேம் டினாமினேட்டராக இருந்தால் எப்படி பண்ணணும், டிஃப்ரென்ஸ் டினாமினேட்டராக இருந்தால் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ரேஷனல் நம்பர்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள் 1.10. ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட் -6/11 8/11 -12/11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வேறு ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டாம். நமக்கு டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஆட் பண்ணும்போது நம்ம சைன் மட்டும் பார்த்துக்கணும், மைனஸா ப்ளஸ்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ -6 + 8 -12. ஓகேவா? அப்படி போட்டிருக்கோம். ஏன் -12 போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதனால் -6 + 8 -12 அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இப்போ நம்ம 2 மைனஸையும் ஆட் பண்ணிப்போம். 2 மைனஸையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், -18 -18 + 8 அப்படின்னு வரும். -18 + 8னா டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், மைனஸ் பண்ணுவோம். -18லேருந்து 8 வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், 10 வரும். 10 வரும். என்ன சிம்பிள் போடணும், பெரிய நம்ம லார்ஜ் நம்பரோட சைனை தான் போடணும். சரியா? லார்ஜ் நம்பரோட சைன் வந்து என்னது, -18 அதான் லார்ஜ் நம்பர். 8ங்கிறது ஸ்மால் நம்பரில். ஸோ அப்போது மைனஸ்ங்கிற சைனை நம்ம போடுறோம். போடும்போது என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -10/11. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -5/9 -4/3 + 7/12. ஓகேவா? இது ஃபுல்லுத்தையும் நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸையும் நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் நமக்கு சேமாக இல்லை, அந்த டைப் தானே பார்த்துட்ருக்கோம். முதல்ல டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும், 9, 3, 12க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கணும் சைடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இதுங்கும்போது நமக்கு 36 அப்படின்னு வந்திருக்கு. 36 எல்சிஎம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டர் எல்லாத்தையும் 36ஆக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? 36ஆக ஃபஸ்ட்டு வந்து 9 36ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு -4/3 3யை வந்து 36ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் 12 வந்து நம்ம 36ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான். -5 × 4 5 4s are 20 தெரியும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது வரும், மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. அப்போ நமக்கு மைனஸ் தான் வரும் மல்டிப்ளிகேஷனில், நமக்கு தெரியும். ஸோ அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து 4 12s are 48 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேவா? ஸோ மைனஸ் போட்டிருக்கோம். கீழே 36 டினாமினேட்டரில் 36 போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 7 × 3 7 3s are 21 7 3s are 21. ஸோ 21/36. அதில் மைனஸ் எதுவும் இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தையும் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையுமே டினாமினேட்டராக மாற்றியாச்சு, கன்வெர்ட் பண்ணியாச்சுல. இப்போ வந்து எல்லாத்தையும் டினாமினேட்டராக காமனாக எடுத்துகிட்டு நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ப்ளஸ்ஸு அதை வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 சைனாக இருக்கும்போது ஒரு சைனாக மாற்றிக்கணும். சரியா? -20 நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்றில் ப்ளஸ் இன்ட்டு
ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். ஸோ -48 ப்ளஸ் 21 அதை அப்படியே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது சேம் சைனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். சரியா? சேம் சைன் என்னெல்லாம் இருக்குது? -20 -48 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? -68 கிடைக்குது. ஓகேவா? ப்ளஸ் அதுக்கப்புறம் 21 அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனுங்கும்போது நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிருக்கு? 47 மைனஸ் பண்ணிவிட்டு எது லார்ஜ் நம்பரோ அந்த நம்பரோட சைனை தான் போடணும். சரியா? லார்ஜ் நம்பர் என்னது? -68. அப்போது 68ஓட சைன் வந்து என்னது? மைனஸ். ஓகேவா? அதனால தான் மைனஸ் போட்டிருக்கோம். -47/36. இப்போ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சரியா? ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர் கூட இன்னொரு நம்பரை அனதர் நம்பரை வேறு ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது வந்து நமக்கு அதோட சம் வந்து என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டையும் சம் பண்ணும்போது அதோட வேல்யூ 0ன்னு கிடச்சிச்சின்னா அதுதான் நமக்கு கொடுத்துருக்க நம்பரோட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் கூட எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது வந்து 0ன்னு வேல்யூ கிடைக்கும். அந்த ஆட் பண்ண நம்பர் தான், செகண்டாக ஆட் பண்ண நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து ஆடிட்டிவ் இன்வர்ஸ். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண நம்பருக்கு ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. த ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் இஸ் அனதர் ரேஷ்னல் நம்பர் விச் வென் ஆடட் டு கிவன் நம்பர் கிவ்ஸ் 0. ஓகேவா? அதோட சம் வந்து 0ன்னு கிடச்சிச்சின்னா அதை தான் நம்ம வந்து ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு இதை ஆட் பண்ணும்போது 0ன்னு கிடைக்கோ அந்த நம்பரை தான் நம்ம ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 4/3 கூட -4/3 வந்து ஆட் பண்ணும்போது வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கி. ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஓகேவா? ஸோ 0ன்னு கிடைக்கி. ஸோ அப்போது 4/3யோட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிடலாம்? -4/3 அப்படின்னு சொல்லிடலாம். 4/3யோட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன சொல்லிடலாம்? -4/3 அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இவ்வளோ நேரம் அடிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சப்ராக்ஷன். ஓகேவா? சப்ராக்ஷன்லேயும் அடிஷன் மாதிரியே 2 இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சேம் டினாமினேட்டர், அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேம் டினாமினேட்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அதே தான் ஆடிங்கில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சப்ராக்ஷன்லேயும் வரும். சரியா? சப்ராக்ட் 9/17 ஃப்ரம் -12/17. எதுலேருந்து 9/17 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? -12/17லேருந்து. -12/17 -9/17. அப்போது கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அதை காமனாக போட்டுட்டு மேலே உள்ளதை மட்டும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். -12 இங்கே -9. ஓகேவா? அப்படி எடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணிடுறோம். 12ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 21 வரும். ரெண்டுமே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ பெரிய நம்பரோட சைன் என்னதோ அதையே போட்டுறோம். ரெண்டுமே மைனஸ் சைனுங்கிற பட்சத்தில் நமக்கு பிரச்சனையே கிடையாது, மைனஸ் போட்டுடலாம். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும்போது தான் நம்ம லார்ஜ் நம்பரோட சைன் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஸோ இதில் நமக்கு பிரச்சனை இல்லை. -21/17 அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1.13 பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா அதில் வந்து சேம் டினாமினேட்டர், இதில் வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஓகேவா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சப்ராக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து இதை வந்து அதை முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்னதான் கன்வெர்ட் பண்ணணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? சப்ராக்ட் -2 6/11 ஃப்ரம் -4 5/22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? எதுலேருந்து -2 6/11 சப்ராக்ட் சொல்லியிருக்காங்க? -4 5/22 அதுலேருந்து. ஓகேவா? அப்போது -4 5/22 -2 6/11. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை முதல்ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 12 நமக்கு எப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த சைடில் உள்ள நம்பரையும் டினாமினேட்டரையும் வந்து
நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 88, 4 22, 22 4s are 88 தெரியும். ஸோ 88 + 5 93 மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே போட்டிருக்கோம். அப்புறம் அந்த டினாமினேட்டரை அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே போட்டுறணும். ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்தோம். இருந்தாலும் லைட்டாக ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? -93/22. அதுக்கப்புறம் சிம்பிள் மைனஸ் போட்டுட்டு செகண்ட் ஒன்றை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் மாற்ற போகிறோம். 2 11s are 22, 22 + 6 28. இப்போ அதில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை போட்டுக்கிறோம். -28/11. ஓகேவா? இப்போ -23 அந்த மைனஸையும் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு சம் செய்யணும். சரியா? அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்படி பக்கத்தில் 2 இது இருக்குது, 2 சிம்பிள் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே இதை யூஸ் பண்ணுவோம். என்னென்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, மைனஸும் ப்ளஸ்ஸுன்னா மைனஸு, இந்த மாதிரி நமக்கு தெரியும். ப்ளஸ் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருந்தாலும் நமக்கு மைனஸ் தான் வரும். சரியா? அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிளியராக. தென் இப்போ வந்து நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸும் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ்ன்னு மாற்றிருக்கோம். இப்போ நம்ம டினாமினேட்டரை சேமாக மாற்றும்போது 11க்கும் 22க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 22 வரும். ஓகேவா? 22 வரும்போது ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன்றை மட்டும் செகண்ட் ஒன்றில் 11 22 கன்வெர்ட் பண்ணும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 28ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 56ன்னு வருது. ஸோ -93 + 56. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணிவிட்டு லார்ஜ் நம்பரோட சைனை போடுவோம். சரியா? எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பரோட சைனை போடுவோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 37 கிடைக்கி. மைனஸ் பண்ணால் 37 கிடைக்கா. இப்போ லார்ஜ் நம்பரோட சைன் வந்து என்னது? 93யோட சைன் வந்து என்னது? மைனஸ். ஸோ மைனஸை போட்டிருக்கோம். -37/22. ஓகேவா? இதையும் நமக்கு சம்மில் கொடுத்த மாதிரியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? மாற்றி பார்ப்போமா எப்படி வருதுன்னு. 37ஐ 22ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிமைண்டர் 1ஆகவும் கோஷியன்ட் வந்து 15ஆகவும் கோஷியன்ட் வந்து 1ஆகவும் ரிமைண்டர் வந்து 15ஆகவும் கிடச்சிருக்கு. சரியா? இப்போ கோஷியன்ட்டை தான் நம்ம சைடில் போடுவோம். சைடில் போட்டுட்டு ரிமைண்டரை மேலே போடுவோம். டிவைசரை வந்து ரிமைண்டர் தான் நமக்கு வந்து நியூமரேட்டர், டிவைசர் வந்து டினாமினேட்டர். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்படியே அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு? மைனஸ் இருக்குனால மைனஸையும் அப்படியே போட்டிருக்கோம். -115/22. ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஓகே, மற்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.